JEE மெயின் 2026 செஷன் 1 ஜனவரி 21லேருந்து ஜனவரி 30 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக ஃபுல் ஃபோர்ஸில் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸாமில் சாப்டர் வைஸ் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும், எவ்வளோ மார்க் சரியாக எழுதினா, தப்பாக எழுதினா நெகட்டிவ் மார்க் எவ்வளோ, அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடகடன் பார்க்கலாம். ஸோ தட் இது உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். JEE மெயின் 2026 கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு பேட்டர்ன் என்ன. பேப்பர் 1 BE பிடெக் ஓவர்வியூ பார்க்கலாம். டோட்டல் மார்க்ஸ் 300ங்க. JEE மெயின்கான டோட்டல் மார்க்ஸு 300. டோட்டல் கொஷின்ஸ் வந்து 75 கொஷின் இருக்கும். அந்த 75 கொஷினில் 25 கொஷின் வந்து ஃபிசிக்ஸுக்கும், 25 கொஷின் கெமிஸ்ட்ரிக்கும், 25 கொஷின் மேத்ஸுக்கும் இருக்கும். இந்த 25 கொஷினை 2 செக்ஷனாக பிரிப்பாங்க. செக்ஷன் ஏல 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வரும். செக்ஷன் பியில் 5 நியூமரிக்கல் வேல்யூ கொஷின்ஸ் வரும். அதுக்கடுத்து மார்க்கிங் ஸ்கீம்னு பார்க்கும்போது அந்த 25 கொஷினில் ஒவ்வொரு கொஷினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணால் +4, தப்பாக ஆன்சர் பண்ணால் -1, நான் ஆன்சரே பண்ணலை அப்படின்னா 0. ஸோ தெரியாத கொஷினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணுறதை விட அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருந்து -1 போகிறத தடுத்துக்கிறது தான் குட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணால் +4, தப்பாக ஆன்சர் பண்ணால் -1, ஆன்சரே பண்ணலன்னா 0. அதுக்கடுத்து டியூரேஷன் என்ன, 3 hours, 3 மணி நேரம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இது நடக்கும். ரஃப் ஒர்க்கு உங்கள் கையில் ஷீட் கொடுப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் நடக்கும். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, இப்போது வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் நமக்கு JEE மெயின் 2025 சிலபஸை கவர் பண்ணி JEE மெயின் 2025 எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி அந்த ப்ரீவியஸ் இயர் எப்படி இருக்கோ அது போல் தான் எவ்ரி இயர் கேட்பாங்க. கொஞ்சம் வேரியேஷன் வரலாம். அதே போல் இந்த சப்ஜெக்டில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 30%, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 30% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு 40% வெயிட்டேஜ் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சாப்டர் வைஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 12 மார்க் அலாட் பண்ணுறாங்க. பீரியாடிக் டேபிள் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 12 மார்க்கு. ஒரு கொஷினுக்கு 4 மார்க் இல்லையா. தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட்டில் 2 கொஷின் 8 மார்க்கு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து 2 கொஷின் 8 மார்க்கு. கெமிக்கல் பாண்டிங்லேருந்து 2 கொஷின் 8 மார்க்கு. கெமிக்கல் அண்ட் அயானிக் ஈக்குலிபிரியத்துலேருந்து 2 கொஷின் 8 மார்க்கு. சாலிட் ஸ்டேட் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இதில் வந்து 2024 சிலபஸில் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. பட் 2025 திருப்பி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 கொஷின்ஸ் 8 மார்க்ஸ். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அண்ட் என்வாயன்மெண்ட்டில் 2 கொஷின்ஸ் 8 மார்க்கு. மோல் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் 4 மார்க்ஸ்க்கு. ரெடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து ஒரு கொஷின் 4 மார்க்கு. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ், சொல்யூஷன் அண்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இதிலருந்துலாம் தலா ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஒரு கொஷின்னா 4 மார்க்ஸ் வந்துடும். அடுத்து ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆல்கைல் ஹாலைட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் தேர் டெரிவேட்டிவ்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இந்த டாப்பிக்லேருந்தெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 2 கொஷின். ஸோ 2 கொஷின்ங்கும் போது இங்கே 8 மார்க் வந்துடும். ஸோ இதுதான் 2025 உங்களுக்கு சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸுக்கும் வெயிட்டேஜ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். JEE ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. என்ன மோட்டிவேட் பண்ண உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். ஓகேங்களா? தேங்க்யூ.